வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் பனங்கிழங்கு சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சுகர் பேஷண்ட்ஸ் கிழங்கு சாப்பிடக்கூடாது என்ற ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. இன்றைக்கி வீடியோவில் பனங்கிழங்கு சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தாவரங்களின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுவது பனைமரம். இதனுடைய நிலத்தடி முளைதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்கில் அதிகமான அளவு நார் சத்து, அப்புறம் புரத சத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அப்புறம் இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், கால்சியம் இது போன்ற மினரல்ஸும் இருக்கிறது. இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்புறம் கிளைசிமிக் லோட் இரண்டுமே மிக குறைவு. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ பனங்கிழங்கினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக குறைவு என்பதால் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி பனங்கிழங்கை உட்கொள்ளலாம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு நார் சத்து நம்முடைய செரிமானத்தை தாமதப்படுத்தி நாம் சாப்பிட்டுடனே ஏற்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்க உதவுகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீஷியம் கணையத்தில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்க செய்து ரத்தத்தில் சுகருடைய அளவை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீஷியம் டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதாவது நீரிழிவு விழித்திரை நோய்னு சொல்லுவாங்க, அப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி நரம்பு பாதிப்பு இது ஏற்படாமல் தடுக்க உதவுவதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்புறம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்க செய்து இன்சுலின் திறம்பட செயல்பட வழிவகுக்கிறது. அதனால் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு குறைகிறது. அப்புறம் பழங்களில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து இந்த இரத்த சோகை அனீமியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இது வராமல் தடுக்க உதவுகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் இந்த பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் செஞ்சு இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. அப்புறம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் இந்த எலும்பு மற்றும் தசைகளுக்கு வலு சேர்த்து இந்த முதுமையில் ஏற்படக்கூடிய அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அந்த மூட்டழற்சின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த எலும்பு பொறி நோய் வராமல் தடுக்க உதவுகிறது. அப்புறம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இரத்தத்தில் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்தியும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்தும் இந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுத்தும் இருதய செயல்பாட்டிற்கு துணை புரிகிறது. அப்புறம் பழங்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஃப்ளேவனாய்ட்ஸ், சப்போனின், ஃபெனோலிக் ஆசிட் இது நம்மளுடைய உடலில் இந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க உதவுகிறது. அப்புறம் பழங்களில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, அதாவது அழற்சி எதிர்ப்பு பண்புகள். இது நம்மளுடைய சருமத்திற்கு பொலிவை ஏற்படுத்துகிறது. ஒரு பழங்களில் இருக்கக்கூடிய இந்த அதிகமான அளவு நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க உதவுகிறது. அப்புறம் இருக்கக்கூடிய அதிகமான அளவு நார் சத்து மற்றும் புரதம் இந்த மெட்டபாலிசத்தை அதிகரித்து இந்த சாப்பிடும் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் லெவலை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. ஸோ இதுபோல் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய பனங்கிழங்குகளை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் சொன்ன தகவலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.